வணக்கம். இந்த வாரம் அஸ்ட்ராலஜியில் அப்பா என்ன ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் அஸ்ட்ராலஜியில் இருக்கிற வெவ்வேறு ஸ்டைல்ஸ் இதை உங்களோட பகிர்ந்துக்க போகிறாங்க. நியூமராலஜி பற்றி, நாடி ஜோதிடம் பற்றி, சாமுத்ரிகா லக்ஷணம் பற்றி, கை ரேகை பற்றி, இது பற்றியெல்லாம் அப்பா என்ன சொல்ல போகிறாருன்னு கேளுங்க. வீதி உலா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாம் இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி சென்ற 3 வாரங்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம். போன வாரம் பேசும்பொழுது அதனுடைய கடைசியில் ஜோதிட சாஸ்திரத்தில் 6 பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த வாரம் ஜோதிட சாஸ்திரத்தில் வேரியஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டைல்ஸ், அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு தரையும் நம்ம பேசும்பொழுது இந்த சாஸ்திரம் எவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது, எவ்வளோ விஷயங்களை தனக்குள் எடுத்துக்கொண்டிருக்கிறது, அதை வைத்து எப்படி இந்த சாஸ்திரமானது வளர்க்கப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் நம்ம இப்போ அதை பேசிட்டு வரோம். இந்த ஜோதிட சாஸ்திரம் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கிறது. உதாரணமாக, நம்ம நாட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாங்கிய சாஸ்திரம்னு டெவலப் ஆச்சு. அதுதான் வெளிநாட்டில் போய் நியூமராலஜி அப்படிங்கிற பேரில் வெளியில் வந்தது. இந்த சாங்கிய சாஸ்திரத்தையும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் தன்னுடைய பகுதியாக எடுத்துக்கொள்கிறது. இது வெளிநாட்டிலே இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுடைய அங்க அடையாளங்கள், அந்த மனிதன் உடலில் இருக்கக்கூடிய மார்க்கிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில மச்சம் போன்ற விஷயங்கள், இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன் சொல்லும் முறையும் நம்மளுடைய நாட்டில் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் ஜோதிட சாஸ்திரம் கணக்கில் எடுத்துக்கிறது. அதே மாதிரி கைரேகை சாஸ்திரம், இந்த கைரேகை சாஸ்திரத்தையும் கணக்கில் எடுத்துட்டு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் தன்னுடைய ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டு பலன் சொல்லும் விதம் நம் நாட்டில் உருவாக்கப்பட்டது. கைரேகை ஏதோ கீரோ தான் உருவாக்கினார் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். இது நம்ம நாட்டிலேருந்து போனது தான். அந்த கீரோ இந்தியாவுக்கு அஸ்ட்ராலஜி படிக்கிறதுக்காக வந்த பொழுது ஒரு காஷ்மீர் பண்டிட் தான் அவருக்கு ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தார். இப்போ அதையும் கணக்கில் எடுத்துன்னு சொல்கிற வழக்கமும் உண்டு. இப்போ ஒருத்தருடைய ட்ராவல் பற்றி பேசணும் அப்படின்னா கைரேகை வச்சு ட்ராவலை பற்றி சொல்ல முடியும். அதே மாதிரி ஒருத்தருடைய கால் பாதத்தினுடைய ஷேப் வைத்து அவருடைய திருமண வாழ்க்கையில் அவருக்கு சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்ல முடியும். இது சாமுத்திரிக சாஸ்திரத்தினுடைய ஒரு பகுதி. நிறைய ஜோதிடர்கள் அதையும் தெரிந்து கொண்டு அதையும் சேர்த்து வைத்து பலன் சொல்லும் முறை உண்டு. இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் 5 பிரின்சிபிள்ஸ்னு சொல்ல மாதிரி 5 ஸ்டைல்ஸ் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது இட் இஸ் எவால்வ்டு. ரிஷிகள் ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி, இப்படி தான் இந்த சாஸ்திரம் வளர்க்கப்பட்டிருக்கு. இதிலேயே பராசரர் தன்னுடைய பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரால அவர் முதல்ல அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிட சாஸ்திரமானது, இப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த ஜோதிட சாஸ்திரமானது பிரம்மா நாரத மகரிஷிக்கு உபதேசம் செய்து, அந்த நாரத மகரிஷி ஷௌனக மகரிஷிக்கு உபதேசம் செய்த பொழுது அவர் கூட இருந்த நிறைய ரிஷிகளில் நானும் ஒருவனாக இருந்து இதை நான் கற்றுக்கொண்டேன். ஷௌனக மகரிஷியிடமிருந்து நான் இதை கற்றுக்கொண்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரால் அவரே சொல்கிறார். இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரமானது வழி வழியாக வந்த சாஸ்திரம். பட் அதில் வந்து பிற்காலத்தில் நிறைய வல்லுநர்கள் மூல நூல்களை படித்து அந்த மூல நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் இன்டர்பிரேட் பண்ணி அதை இன்னும் நிறைய ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க, நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த 5 விதமான ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நாடி ஜோதிடம், இன்னொன்று பராசரி ஜோதிடம், இன்னொன்று ஜெய்மினி ஜோதிடம், இன்னொன்று தந்திர சாஸ்திரம், இன்னொன்று தாஜிக சாஸ்திரம், தாஜிக ஜோதிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாடி ஜோதிடம், பராசரி ஜோதிடம், ஜெய்மினி ஜோதிடம், தந்திர சாஸ்திரம், அடுத்தபடியாக தாஜிக சாஸ்திரம், இப்படின்னு 5 ஸ்டைல்ஸ், 5 விதமான முறைகள் மூலம் பலன் சொல்லும் முறை உருவாக்கப்பட்டு பியூட்டிஃபுல்லாக அது வந்து டெவலப் ஆகிருக்கு ஓவர் பீரியட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். இப்போ இந்த நாடி ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நாடி ஜோதிடர்கிட்ட போய் இந்த நாடி ஜோதிடம் பார்த்தவர்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும். இவருடைய தாய் தந்தை பெயர், இவருக்கு எவ்வளவு சகோதரர் சகோதரி அப்படின்னு இவருடைய பாஸ்டெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து சொல்வார். இது எப்படி அப்படிங்கிற ஒரு அதிசயம் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் அதை வந்து நான் நம்ப மறுப்பதற்கு நிறைய காரணங்களும் அவர்கள் வைத்திருப்பார்கள். பட் இந்த நாடி சாஸ்திரம், நாடி ஜோதிடம் அப்படிங்கிற நாடி சாஸ்திரம் எப்போ உருவானது அப்படிங்கிறத இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் ரிஷிகளுக்கு கிடைத்த அந்த திருஷ்டியின் மூலமாக அவர்கள் எதிர்காலத்தில் பூமியில் பிறக்கக்கூடிய மனிதர்களுக்கு தனி மனித ஜாதகத்தை எழுத ஆரம்பித்தார்கள் சுவடிகளில். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுவடிகளை அவர்கள் தயார் செய்தார்கள். திடீரென்று ஒரு நாள் அந்த சுவடிகளில் சில தீப்பற்றி எரிந்து விட்டது. இப்போ மீதி இருக்கிற சுவடிகள் காலங்காலமாக குடும்ப ரீதியாக பாதுகாக்கப்பட்டு இன்று நமக்கு நாடி ஜோதிடமாக நமக்கு அளிக்கப்படுகிறது. அப்போ அந்த ரிஷிகளுடைய ஞானத்தை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எதிர்காலத்தில் பிறக்கக்கூடிய மக்களுடைய ஜாதகம் இப்படிலாம் இருந்தால் அவர்களுக்கு இப்படிலாம் பலன் சொல்லு அப்படின்னு ஒரு முறையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ அது வந்து ஒரு ரகசியமான ஒரு ட்ரெடிஷனாகவே நீண்ட காலம் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பிருகநந்தி நாடி அப்படின்னு ஒரு நாடி இருக்குது, பராசர நாடி அப்படின்னு இருக்குது, சுக நாடி அப்படின்னு இருக்குது, சந்திர நாடி அப்படின்னு இருக்குது, அகஸ்திய நாடி அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி நாடிகள்லாம் இருக்குது. இப்போ நம்மளுடைய சென்னையில் யூனிவர்சிட்டியில் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சுவடிகளெல்லாம் தேடி எடுத்து அதெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அதை ஒரு புக் ஃபார்மில் கொண்டு வராங்க. மேஷ லக்னம், ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி லக்னம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய தலகாணியாக இருக்கும் அந்த புஸ்தகங்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 140-150 ஜாதகங்கள் அந்த சுவடியில் என்ன கிடச்சிருக்கோ அதை வந்து அதில் வெளியில் கொண்டு வந்து அந்த பாடல்கள், அதனுடைய பலன்களாக சொல்லப்பட்ட பாடல்களையும் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போ அதை ஓரளவுக்கு கிராக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு சில சிஸ்டம் இருக்குது. பட் இந்த நாடிகள் வந்து அவங்க பலன் சொல்கிற விதம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஜீவன காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாருக்கு பிறந்தீங்க, எப்படி பிறந்தீங்க, எந்த சூழ்நிலையில் பிறந்தீங்க, உங்களுடைய பெற்றோர் பெயர் என்ன, உங்களுடைய சகோதர சகோதரிகள் பெயர் என்ன, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பொதுவான விஷயங்கள் அதெல்லாம் ஜீவன காண்டத்தில் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அதிலேயே வந்து நீங்கள் என்ன தொழில் செய்வீர்கள், என்ன எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவாங்க. இன்னொன்று கர்மகாண்டம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த கர்மகாண்டம் பகுதியில் வந்து உங்களுடைய பாஸ்ட் ஜெனரேஷன், அதாவது நீங்கள் முந்தைய ஜென்மாவில் நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க, என்னென்ன தவறுகள் செய்தீர்கள், அதனால் இந்த ஜென்மத்தில் உங்களால் முன்னேற முடியாமல் என்னென்ன தடைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க.
கடைசி பகுதின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி காண்டம் அப்படின்னு பேர் இருக்குது. பரிகார முறைகளெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் தடைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த நாடி ஜோதிடம் பொய்யா உண்மையா அப்படிங்கிற ஆராய்ச்சிகளெல்லாம் செய்யாமல் அது ஒரு ஜோதிடத்தின் ஒரு பிரிவு என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த நாடி ஜோதிட முறையிலும் நம்மால் பலன் காண முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். இங்கே தான் நம்பிக்கை சாஸ்திரம் வருது. பட் பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாடி ஜோதிடம் வந்து முற்காலத்தை ரொம்ப அழகாக சொல்லிடுறாங்க. எதிர்காலத்தை அவங்களால சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது நாடி ஜோதிடத்தில் இருக்கிற குறைபாடாக நான் வந்து கருதுகிறேன். அடுத்தது பராசரி ஜோதிடம். இந்த பராசரி ஜோதிடம் நான் சொன்ன மாதிரி பராசரர் சவுனக மகரிஷிகிட்டேருந்து அதை ரிசீவ் பண்ணிட்டுருக்கார். சவுனக மகரிஷி நாரதர்கிட்டேருந்து வாங்கிட்டார், நாரதர் பிரம்மாட்டேருந்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பராசரி ஜோதிடத்தை அவர் உருவாக்கியிருக்கார். இந்த உலகம் எப்படி தோன்றியது, பிரளயத்துக்கு பிறகு இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிற நிலையிலேருந்து தன்னுடைய ஜோதிட நூலை அவர் வந்து ஆரம்பித்து கொண்டு போகிறார். கிட்டத்தட்ட 2000 ஸ்லோகங்களாக அவர் பதிவு பண்ணியிருக்கார். அதனுடைய ஆங்கில மொழி மாற்றங்கள்லாம் இப்போ இன்றைக்கி இட் இஸ் அவைலபிள். இப்போ இந்த பராசர ஜோதிடம் தான் ஒரு பேசிக் ஜோதிடம். இப்போ நாங்கள்லாம் வந்து எங்களுடைய வகுப்புகளில் இந்த பராசரி ஜோதிடத்தை அடிப்படையாக வச்சு அதில் அவருக்கு பிற்காலத்தில் வந்த வராகமிகிரர், ஜெய்மினி போன்றவர்கள் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் சேர்த்து எடுத்து தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஜோதிட பயிற்சிகள் கொடுக்கிறோம். இந்த பராசரர் காலமும் மிக மிக பழமையான காலம். இந்த பராசரி ஜோதிடம் தான் அடிப்படை ஜோதிடம். அதற்கு பிறகு வந்த வராகமிகிரர் நிறைய ஜோதிட புஸ்தகங்களை எழுதியிருக்கார். அதில் அவருடைய வராகமிகிரருடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிருகத் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதே மாதிரி பிருகத் சம்ஹிதா அப்படின்னு ஒரு புஸ்தகம். இது ரெண்டு மிக மிக முக்கியமான புஸ்தகங்கள், நூல்கள். பிருகத் ஜாதகம் வந்து ஒரு தனி மனித ஜாதகத்தை பற்றி பேசும். பிருகத் சம்ஹிதா அப்படிங்கிறது ஒரு சார்ட் ஆஃப் டிவினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி அது பேசுகிறது, பிருகத் சம்ஹிதா அப்படிங்கிறது. இந்த பிருகத் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பராசரர் என்ன சொல்லியிருக்காரோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே அவர் கவர் பண்ணியிருக்கார். மேபி இங்கே அங்கே ஒரு சில இடங்களில் அவர் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கார். ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 4th century AD, 4th century AD. ஒரு சந்திரகுப்த மௌரியருடைய, அதாவது 2வது சந்திரகுப்த மௌரியருடைய அரசவையில் ஜோதிட குருவாக அவர் இருந்தார். அவரை பற்றின கதைகள்லாம் வந்து நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து சரித்திரம், கதையல்ல, சரித்திரம். அவர் ஒரு மிகச்சிறந்த ஜோதிட அறிஞர். இப்போ அதே இந்த பராசரி சிஸ்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பலதீபிகை போன்ற நூல்களும் பராசரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியே உருவாக்கப்பட்ட நூல்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி உத்தரகாலாமிர்தம் அப்படின்னு ஒரு நூல். இதை வந்து காளிதாசர் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த காளிதாசர் வந்து ஒரு அரசவையில் இருந்த அரசவை கவிஞர் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை, அவர் வேறு இவர் வேறு. உத்தரகாலாமிர்தம் அதுலேயும் நிறைய ஜோதிட விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில ஆச்சரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த காலத்தில் அந்த அளவுக்கு மேட்சாக வராது. அந்த காலத்தில் அது வந்து மேட்சாக வரும். ஏன்னா அந்த காலத்தில் வீட்டில் தான் பிரசவம் நடந்தது. ஒரு பிரசவம் நடக்கும் பொழுது வீட்டில் அந்த விளக்கானது எந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது, அந்த அறைக்குள் எத்தனை நபர்கள் இருந்தார்கள், அறைக்கு வெளியே எத்தனை நபர்கள் இருந்தார்கள், அந்த பிரசவத்தின் பொழுது அந்த குழந்தையின் தந்தை எங்கிருந்தார் போன்ற விஷயங்கள் எல்லாமும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, இந்த காலத்துலேயும் அந்த மாதிரி விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு கொண்டு போகலாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு நூல் அந்த பராசரி ஜோதிடம் அப்படிங்கிறது அதுதான் அடிப்படை. அடுத்தது ஜெய்மினி ஜோதிடம். ஜெய்மினி ஒரு பெரிய மகரிஷி. வேதங்களை வரிசைப்படுத்தி வேதங்களை முறைப்படுத்துவதில் அவருக்கும் ஒரு பெரிய பங்குண்டு. அவர் பராசர மகரிஷியினுடைய மாணவராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் பராசர மகரிஷியினுடைய பிருகத் பராசர ஹோரா சாஸ்திராவை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து சில விஷயங்களை சூத்திரங்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சூத்திரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது முறையாக பயின்றால் தான் அந்த சூத்திரங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியகரமானதாக இருக்கும். பராசரர் போன வழியில் தான் அவரும் போயிருக்கார். ஆனால் அதில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அதாவது ப்ரெடிக்ஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாரு, இன்டர்பிரிட்டேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இன்றைக்கி இந்த ஜெய்மினி மகரிஷியினுடைய சூத்திரங்களை பயின்றவர்கள் மிக மிக கம்மியாக இருக்கிறார்கள். சில பேர் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர் அதை பயன்படுத்துறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சூத்திரங்களுடைய முழு அர்த்தங்கள் தெரியவில்லை என்ற காரணத்தினாலே. இப்போ நம்மளுடைய வகுப்புகளில் நம்ம ஜெய்மினி சூத்திரங்களில் கொடுக்கப்பட்ட விஷயங்களையும் சேர்த்து நாம் வகுப்புகள் நடத்தி வருகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பராசரர் அப்படிங்கிறவர் ஒரு ரூட், ஒரு விதை, அதை மரமாக வளர்த்தவர் ஜெய்மினி அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அடுத்தது தாந்திரிக் சாஸ்திரம். இதுவும் ஒரு அதிசயமான சாஸ்திரம். இந்த தாந்திரிக் சாஸ்திரம் எப்போ உருவானது அப்படின்னு நம்மளால் தீர்மானமே பண்ண முடியல. ராமாயண காலத்தில் இந்திரஜித் ராமராவண யுத்தத்தில் இந்திரஜித் மரணம் அடைந்து விடுகிறான். இந்த செய்தியை கேட்ட உடனே ராவணனுக்கு மிகுந்த கோபம் சீதையை கொன்று விடுகிறேன் என்று கிளம்புகிறான். அப்பொழுது அவனுடைய அமைச்சர் சபீரசன் அப்படின்னு பேர், ஐ ரிமெம்பர் கரெக்ட், அவனை தடுக்கிறான். என்னையா நீ இப்படி பண்ணுற? நீ உன்னுடைய கோபத்தை ராமன்கிட்ட காட்டு, ஒரு பெண்ணுக்கிட்ட போய் காட்டாத. நீ ஒரு மாவீரன், அதனால் ஒரு பெண்ணுக்கிட்ட போய் உன்னுடைய கோபத்தை காமிக்காத. இன்றைக்கி கிருஷ்ண சதுர்த்தசி, நாளைக்கு அமாவாசை, உன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு போய் நாளை ராமனுடன் போரிடு, இந்த போரில் உன்னால் ஜெயிக்க முடியும் என்று அவன் நம்பிக்கை அளித்து அவனை உற்சாகப்படுத்துகிறான் அப்படின்னு ஒரு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு நிலை வருது. அப்போ அமாவாசை அன்றுக்கு நாம் போர் தொடுத்தோம் என்றால் நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒன்று அந்த காலத்திலேயே, ராமாயண காலத்திலேயே நிறைவேறிருக்கு. அதற்கு முன்னாடி ஒரு பலி கொடுக்கும் வழக்கம் உண்டு. அமாவாசை என்று ஒரு பலியை கொடுத்து விட்டு, ஆனால் தான் இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கெல்லாம் மக்கள் பூசணிக்காயை போட்டு உடைச்சி அதில் குங்குமம் அதெல்லாம் தடவி நடு ரோட்டில் போட்டு போயிடுறாங்க. பலி கொடுக்குற வழக்கம் எத்தனை காலமாக இருக்குது பாருங்கள். அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த காலத்தில் இது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மகாபாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் துரியோதனன் சகதேவனிடம் கேட்கிறான். பாண்டவ புத்திரர்களில் ஒருவரான சகதேவனிடம் கேட்கிறான், நான் போரில் ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிறான். ஒரு அமாவாசை என்று ஆணுமில்லாத பெண்ணுமில்லாத ஒருவனை பலி கொடுத்து உன்னுடைய போரை தொடங்கினால் நீ ஜெயிப்பாய் என்று அவன் பதில் சொல்கிறான். சகதேவன் ஒரு மிகச்சிறந்த ஜோதிடன். உடனே கிருஷ்ண பரமாத்மா சகதேவன்கிட்ட கேட்குறாரு, என்னையா நீ இந்த மாதிரிலாம் சொல்கிற, நீ அவன் எதிரி உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் ஒரு ஜோதிடன், என்னிடம் பரிகாரத்தை கேட்டால் நான் பரிகாரம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அது யார் கேட்கிறார்கள் என்று நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சரி, இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ண பரமாத்மா வேறு ஒரு தந்திரம் பண்ணி அமாவாசையை ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டு அங்கே ஒரு பலியை கொடுத்து, அந்த கதைகள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போனோன்னா இன்னும் ரொம்ப டைம் ஆகிடும். இவங்களை தொடங்க வச்சிடுறார்.
இவங்க ஜெயிச்சிட்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தந்திர சாஸ்திரம். தந்திர சாஸ்திரத்தில் பலி கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை. அந்த தந்திர சாஸ்திரம் இந்த காலத்தில் வந்து வெவ்வேறு விதமாக டெவலப் ஆகிடுது. அதில் ஒன்று வந்து பிரஷ்ன சாஸ்திரம், பிரஷ்ன மார்க்கம். இந்த பிரஷ்ன மார்க்கங்கிறது சாத்வீகமான தந்திர சாஸ்திரம். என்ன அப்படின்னா, ஒரு ஜோதிடர்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வியோடு வருகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் வரும்பொழுது அவருடைய நடை உடை பாவனைகள், அவர் அமர்ந்திருக்கிற நிலை, அவருடைய முகஜாடைகள், அவர் வரும்போது ஏற்படக்கூடிய சகுனங்கள், அவர் முதலில் உச்சரிக்கும் வார்த்தை, இவர் பேசும் பொழுது அவரிடம் ஏற்படக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன், இதெல்லாம் வைத்து அந்த சகுனங்களை அடிப்படையாக கொண்டு அதற்கு பிறகு அந்த நேரத்துக்கு உண்டான ஒரு ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லும் முறை பிரஷ்ன சாஸ்திரம். இந்த சோழி, வெத்தலை, இந்த மாதிரி நிறைய முறைகள் பயன்படுத்துகிறாங்க. ஈவன் கோவில்களில் இருக்கக்கூடிய ஒரு சில தடங்கல்களை கூட இந்த பிரஷ்ன சாஸ்திரத்தின் மூலம், தேவ பிரஷ்னம் என்று பெயர் அதற்கு, அதன் மூலம் பதில் சொல்லும் முறையும் இருக்கிறது. அது ரொம்ப ஒரு அக்யூரேட் சாஸ்திரம். அது 100% அக்யூரேட். ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் சொல்லும் பொழுது அந்த ஜாதகத்தில் ஒரு டேட்டா வச்சு சொல்கிறோம். ஒருத்தர் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த ஊர், இந்த விஷயங்களை, பிறந்த நாள், இதை வச்சு நம்ம வந்து பலன் சொல்கிறோம். அதில் இந்த பிறந்த டைம்ங்கிறதுல ஒரு சின்ன டீவியேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வாட்சை பார்த்துக்கிட்டு தான் அவங்க பலன் சொல்லணும். இப்போ அந்த வாட்சை அவங்க அக்யூரேட்டாக செட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் முன்ன பின்ன நம்மளால் பலன் சொல்கிற விதத்தில் கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். அப்படின்னாலும் அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் பாசிபிள். பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. நான் போன வாரமே சொன்னேன். பஞ்சபூத தத்துவங்களில் வாயு தத்துவம் செயல்படும் பொழுது அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக வைத்து பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுவதற்கான முறைகளை அலாட் பண்ணி அந்த ஜாதகத்தை கரெக்ட் பண்ணி நம்ம பலன் சொன்னோன்னா சரியாக இருக்கும். ஆனால் இந்த பிரஷ்ன சாஸ்திரம் பொய்யே சொல்லாது. ஒருத்தன் வந்து கேள்வி கேட்குறான், உடனே ஜாதகம் போடுறான். அது அவன் தலைவிதி. தலைவிதினா அவன் கேட்குற கேள்விக்குண்டான தலைவிதி. அப்போ அந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட அந்த ஜாதகமானது மிகச்சரியாக பலன்களை சொல்லும். இது ஒரு தந்திர சாஸ்திர முறையில் ஒன்று. ஆனால் சாத்வீகமான முறை. இதில் தாமசமான முறைகள்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பலி கொடுக்கறது நம்ம பார்த்துருக்கோம். சைவினை வைக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். மாந்திரீகங்கள், அதெல்லாம் வந்து இந்த தந்திர சாஸ்திரத்தில் ஒரு பகுதி. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா, குருவாயூர் கோவில்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டரில் கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கோவில் முன்னாடி நிறைய பலி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மாந்திரிகர்கள் பூஜை செய்யும் கோவில் கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோவில். இதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வந்து அஸ்ஸாமில் குவாஹாத்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாக்யாங்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா, அங்கே பலிபீடத்தில் வரிசையாக ஏதாவது ஆடை பலி கொடுத்து அந்த ஆடை அப்படியே தூக்கிட்டு போவாங்க. அந்த ரத்தமெல்லாம் சிந்திக்கிட்டே இருக்கும். இது ஒரு தந்திர சாஸ்திரம். அது இந்த தந்திர சாஸ்திர முறையில் அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அது முறையாக அந்த தந்திர சாஸ்திர முறை பயன்படுத்தப்பட்டால் அதற்கு பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டினால தான் இந்த தந்திர சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தவறான செயல் நோக்கத்தோடு செய்வினை போன்ற விஷயங்களில் பயன்படுத்தும் பொழுது அது எதிர்வினை ஆற்றுவதும் உண்டு. அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுவும் ஒரு அக்கல்ட் சயின்ஸ் அப்படிங்கிற பேசிஸில் ஜோதிட சாஸ்திரத்தில் அது ஒரு பகுதியாக அது மாறிவிட்டது. அடுத்தது தாஜிக சாஸ்திரம். இந்த தாஜிக சாஸ்திரம் நமக்கு ஆரப் என்று சொல்லக்கூடிய நாட்டிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் அந்த தாஜிகம் அப்படின்னால ஆரப் அப்படின்னு பேர். அங்கிருந்து வந்த இந்த சாஸ்திரத்தை நீலகண்ட தாஜிகர் அப்படின்னு, நீலகண்ட தீட்சிதர் அப்படின்னு ஒருத்தர் இந்த சாஸ்திரத்தை உருவாக்கி அதை பிரமாதமாக டெவலப் பண்ணினார். அதனால் இந்த தாஜிக சாஸ்திரத்துக்கு நீலகண்ட தாஜிக சாஸ்திரம் அப்படின்னே பேர். இது வந்து ஒரு 5வது பிரிவு ஜோதிடத்தில். இதை நம்மளுடைய பராசர ஜோதிடத்தின் எக்ஸ்டென்ஷனாக நம்ம கொண்டு போகலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வருஷ பலம்,
வருஷ பலன் சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம். இந்த தாஜிக சாஸ்திரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தில் உண்டான அந்த சூரிய சங்கிரமணம், இந்த ஜாதகர் பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த இடத்தில் இருந்தாரோ அதே இடத்தில் அடுத்த வருஷமும் அவர் வருகின்ற காலத்தை வைத்து ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த வருஷம் பூரா அவருக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம். இதை சூரிய பிரவேச சாஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிலே வந்து திதி பிரவேசம் எல்லாம் உருவாக்கியிருக்கு. அவர் எந்த திதியில் பிறந்தார், எத்தனை திதியினுடைய எத்தனை பகுதியில் பிறந்தார் அப்படிங்கிறத வச்சு அதே திதியை வந்து இந்த வருஷம் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை எடுத்து அப்போ கிடைக்கிற ஜாதகத்தை வச்சு இந்த ஒரு வருஷம் பூரா அவருக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வருஷபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷ பலன் சொல்லக்கூடிய முறை இந்த தாஜிக சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தாஜிக சாஸ்திரத்தில் இன்னும் வேறு ஒரு சில நிலைகளெல்லாமும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோகங்களை போன்ற விஷயங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அருமையான பகுதி ஜோதிடத்தினுடைய ஒரு ஸ்டைல். இப்படி 5 விதமான முறைகளில் இந்த ஜோதிட சாஸ்திரம் மிக அருமையாக எவால்வ் ஆகி டெவலப் ஆகி இன்று நம்மிடையே இருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு எவால்வான இந்த ஒரு சாஸ்திரத்தை நம்ம ஒதுக்குவது சரியில்லை என்பது தான் என்னுடைய தாழ்மையான எண்ணம். இப்போ இந்த சாஸ்திரத்தை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். அடுத்து வரும் பகுதிகளில் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அப்பாவும் நானும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.